கர்த்தருடைய கிருபையை தான் நம்ம இன்னைக்கு கொண்டாடுறோம். ஆமென். ஸோ ஆண்டவர் செஞ்ச நன்மையை நம்ம கொண்டாடுறோம். என் கூட ரொம்ப நாளாக ட்ராவல் பண்ணுறவங்க பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு சந்தியா அண்ட் ஸ்டீஃபன், அவங்க திருவள்ளூர் நம்ம ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து என் கூட ட்ராவல் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஏஞ்சல் அக்கா, பிரபு பிரதர், ஹெலன், மோனிகா, ஏஞ்சல் அக்கா, பிரபு பிரதர், ஹெலன். ஸோ அப்படியே நிறைய பேர் ஆட் ஆன் ஆனிங்க. ஸோ எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி உள்ளனா இருக்கிறேன். ஸோ சேனல் 316 அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் என் கூட பேசின நாள் என்னென்னா, கொஞ்சம் அமைதியாக இருந்தீங்கன்னா நான் ஃபாஸ்ட்டாக முடிச்சிடுவேன். விசேஷமாக பிள்ளைங்க. ஓகே, 2013 ஆகஸ்ட் 22 கரெக்டாக 7 o'clock நான் ப்ரேயரில் தனி அறை, இருட்டு அறை, பெங்களூரில் ஒரு ரூமில் உட்காந்து நான் ப்ரேயர் பண்ணிகிட்டு இருந்தேன். ப்ரேயர் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஆண்டவர் கிளியராக என் கூட பேசின ஒரு விஷன் தான் சேனல் 316. ஆண்டவர் என்கிட்ட கொடுக்கும்போது அந்த டெஸ்ட்மெண்ட்லாம் நீங்கள் நிறைய வாட்டி கேட்டிருப்பீங்க. கொடுக்கும்போது ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவர் எப்படி ஆண்டவர் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆண்டவர் எனக்கு கொடுத்த வார்த்தை, நான் மோசையோடு கூட இருந்தது போல் உன் கூட இருப்பேன்னு சொன்னார். அந்த ஒரு வார்த்தை தான் இன்னை வரை என்னோட கீ. அந்த ஒரே ஒரு வார்த்தையை படிச்சுட்டு தான் இந்த 10 ஆண்டுகளாக நான் ஓடிட்டுருக்கேன். அந்த ஒரே ஒரு வார்த்தை தான். இங்கே இருக்க எல்லோருக்கும் ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்துருக்காரு. டிவியில் பார்த்துட்டு இருக்க உங்களுக்கும் வாக்குத்தத்தம் கொடுத்துருக்காரு. அந்த ஒரு வாக்குத்தத்தத்தை மட்டும் நம்ம கெட்டியாக பிடிச்சிக்கிட்டோன்னு வச்சுங்களேன், ஆண்டவர் எத்தனை மைல் தூரம் வேணாலும் எத்தனை வருஷங்களாகவும் நம்மளை அழைத்து சொல்வார். ஆமென், ஹல்லேலூயா. ஸோ சேனல் ஸ்டார்ட் ஆச்சு 2014 February 26 ஸ்டார்ட் பண்ணும்போது அதுக்கு முன்பாக ஆண்டவர்கிட்ட நிறைய காரியங்களை கேட்டேன். என்னென்ன ஆண்டவரே நான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அது கொஞ்ச நேரத்துக்கு முன்பாக நான் சொல்கிறேன். 1 கொரிந்தியர் 9:24 பார்த்தீங்கன்னா, நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் அநேக காரியங்களை கொடுத்துருக்கிறாரு, அநேக ஆசீர்வாதங்கள் நமக்கு கொடுத்துருக்காரு. ஆனால் நம்ம ஓடுறது எப்படி ஓடணும்னா, பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடணும். ஏதோ கும்பலில் கோவிந்தா போடுற மாதிரி அப்படியே ஆடு மந்த மாதிரி மாடு மந்த மாதிரி ஓடுனா எதுவுமே நம்ம உருப்படியாக செய்து முடிக்க முடியாது. நம்ம ஓட்டம் எப்படி இருக்கணும்னா, பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடணும். இது எனக்கு யாரோ ஒருத்தர் தான் ஜெயிக்க போகிறான், அது பெரிய விஷயம் கிடையாது. உலகத்தில் 1000 சேனல் இருக்கலாம், ஆனாலும் நான் தான் முதல்ல வரணுன்றதுக்கு எண்ணத்தோடு நம்ம ஓடணும்னு சொல்லி தான் ஆண்டவர் என் கூட பேசினார். ஸோ அந்த ஒரு விஷனோடு ஸ்டார்ட் பண்ணும்போது 2014 ஸ்டார்ட் பண்ணோம். 2016 சென்னைக்கு மூவ் பண்ணோம். 2017 திருவள்ளூர் அண்ட் சென்னையில் டெலிகாஸ்ட் ஆன சேனல் 2017 தமிழ்நாடு ஃபுல்லாக டெலிகாஸ்ட் ஆக ஆரம்பிச்சது. பாண்டிச்சேரியில் டெலிகாஸ்ட் ஆக ஆரம்பிச்சது. 2018 உலகமெங்கும் பல இடங்களில் டெலிகாஸ்ட் பண்ண ஆரம்பித்தோம். 2019 கேரளாவில் டெலிகாஸ்ட் ஆரம்பித்தோம். 2020 கர்நாடகாக்குள்ளே டெலிகாஸ்ட் ஆரம்பித்தோம். 2020 இன்னும் நிறைய இடங்கள் போகலாம் அப்படி சொல்லி கனவோடு 2020 ஸ்டார்ட் பண்ணோம். நம்ம எல்லாருக்குமே தெரியும், பெரிய அடி, உலகத்துக்கே பெரிய அடி கோவிட் வந்த உடனே கோவிடுக்கு முன்பாக பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதம் ஒரிசாவில் சென்று 2 சபைகளை ஸ்தாபிச்சுட்டு நம்ம இங்கே வந்த உடனே கோவிட் ஸ்டார்ட் ஆச்சு. ஸ்டார்ட் ஆன உடனே எல்லாமே அப்படியே ஸ்டாப் ஆகிடுச்சு. ஒரிசாவில் கோனலி, படாசி குரு என்று 2 இடங்களில் ஒரு ஃபுல் ஸ்ட்ரக்சர் பில்டிங்கை நம்ம கட்டிட்டு வந்தோம். ஸோ அது பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்டாக நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் அடிக்கடி யோசிப்பேன், போன வருஷத்துக்கு முன்பாக வரையும் நான் யோசித்த ஒரு ஆண்டவர்கிட்ட கேட்ட ஒரு காரியம்தான், ஆண்டவரே எனக்காக என் பேரில் ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு கூட கிடையாது ஆண்டவரே அப்படி சொல்லி நான் ரொம்ப நாள் ஆண்டவர்கிட்ட பேசியிருக்கேன், கேட்டிருக்கேன். ஏன் ஆண்டவர் எனக்குன்னு ஒரு சொந்த நிலம் கூட நீங்கள் கொடுக்கலையே அப்படி சொல்லி கேட்ட நேரத்தில் ஆண்டவர் சொன்னார், 2 சபைகளை நான் உனக்கு தரேன்னு சொல்லி கொடுத்துட்டு அதுக்கு பின்னாடி நான் வரேன், நான் சொல்லிட்டேன், நிறைய மிஸ் பண்ணிடுவேன். கோவிட் ஸ்டார்ட் ஆச்சு. கோவிட் ஸ்டார்ட் ஆன உடனே எல்லா சேனலும் பார்த்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஈவன் செக்குலர் சேனல், சன் டிவியாக இருந்தாலும் சரி, விஜய் டிவியாக இருந்தாலும் சரி, பழைய ப்ரோக்ராம்ஸை டெலிகாஸ்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஆனால் இந்த இடத்துல நான் தைரியமாக நின்று சொல்ல முடியும், சேனல் 316 ரிப்பீட்டட் ப்ரோக்ராமே கிடையாது. ஹல்லேலூயா. ரிப்பீட் பண்ணவே இல்லை, எந்த ப்ரோக்ராமும் கிடையாது. ஆனால் ஆங்கர்ஸும் ரொம்ப கம்மியாயிட்டாங்க, யாரும் எங்கே ட்ராவல் பண்ண முடியல. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா காலையில் 3 மணிக்கு லைவ் ஸ்டார்ட் பண்ணுவோம், 5 மணிக்கு காலையில் லைவ் ப்ரோக்ராம் இருக்கும், 8 மணிக்கு ஹலோ 360 நடக்கும், 11 மணிலேருந்து 4 மணி வரையும் முட்டி போட்டு ஜெபம் பண்ணுவோம். எத்தனை பேர் இதெல்லாம் கலந்துருக்கீங்க? ஐ மீன் 11 மணிலேருந்து 4 மணி வரை என் கூட எப்படி யாரெல்லாம் என் கூட சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லி யோசிக்கும் போது ஆண்டவர் ஒரு புதிய டீமை உள்ளே அனுப்பி, பாஸ்டர் பிரேம் பிரதர், ஆபிரகாம். ஸோ இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆபிரகாம்லேருந்து ஆவடியிலேருந்து வரணும், எப்படி ட்ராவல் பண்ணுவாங்க?
யாருக்குமே தெரியாது, ஆனால் ட்ராவல் பண்ணி வந்தாங்க. ஹல்லேலூயா. அவன் அது சொன்னால் நேரம் ஆகும். ஸோ ஆல்மோஸ்ட் கோவிட் டைமில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 12 hours லைவ் ப்ரோக்ராம் நம்ம கொடுத்துருக்கோம். ஐ மீன் உலகத்தில் எந்த சேனலும் செய்யாததை ஆண்டவர் சேனல் 316 மூலமாய் செய்தார். ஹல்லேலூயா. இதுதான் பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் ஓட வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவர் செய்தார். அநேக கோவிலில் பார்த்தீங்கன்னா எல்லா ஊழியங்களும் அடி வாங்குச்சு. எல்லா ஊழியங்களும் சொல்ல முடியாது, சில ஊழியங்கள் அடி வாங்குச்சு. சில பேர் ஊழியத்தை விட்டு விலகி சென்ற சாட்சியெல்லாம் நம்ம கேட்டோம். ஆனால் பார்த்தீங்கன்னா சேனல் 316 முழுமையாக வளர்ச்சி அடைந்தது எப்போன்னு பார்த்தீங்கன்னா கோவிட் டைமில் தான் ஆண்டவர் எங்களை ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார். ஹல்லேலூயா. உண்மையாக சொல்கிறேங்க. இதை நிறைய பேர் பார்க்குறீங்க, இது யூடியூப்பில் கூட இருக்கும். நான் சொல்கிறது மாறவே மாறாது. ஏன்னா உதாரணத்துக்கு சொல்லணும்னா பிரேம் கிட்ட கேட்டேன்னா ஸ்டூடியோ, ஏன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் மீடியாவில் இருக்காங்க. ஸோ அவங்களாம் என் ஸ்டூடியோ பார்க்க வரணும்னு சொன்னால் யாரும் கூட்டிகிட்டே வரமாட்டேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் பார்க்குற ஸ்டூடியோ வேறு, கோவிடுக்கு முன்பாக இருந்த ஸ்டூடியோ வேறு. ஜஸ்ட் 2 ரூம் மட்டும்தான் இருக்கும். அந்த ரூம்குள்ளே எதுவுமே இருக்காது. ஒரு கேமரா நிற்கும், 3-4 கம்ப்யூட்டர் இருக்கும், அவ்வளோதான். ஜஸ்ட் அதுதான். வெளியே நீங்கள் பார்க்குற அந்த காரிடோர் இருக்கவே இருக்காது. அது ஜஸ்ட் ஓப்பனாக இருக்கும். வெயில் அடித்தா உள்ளே வரும். இப்படி தான் இருந்துச்சு ஸ்டூடியோ. நான் யாருமே கூட்டிகிட்டு வர மாட்டேன். நான் வேணால் உங்களை வந்து பார்க்குறேன், நீங்கள் ஸ்டூடியோவில், நான் ஸ்டூடியோவில் போக மாட்டேன் இன்றைக்கி, நான் ரொம்ப பிஸி அப்படின்னு சொல்லி எப்படியோ அவாய்ட் பண்ணிவிட்டு அவங்கள எங்கேயா வெளியே மீட் பண்ணிவிட்டு போயிடுவேன். ஸோ கோவிடில் பிரேம் கிட்ட கேட்டேன், ஸ்டூடியோ மட்டும் உள்ளே மட்டும் நம்ம எதாவது ஒன்று பண்ணணும், எனக்கு இந்த டிசைன் வேணும், இப்படிலாம் வேணும், எப்படி அதை பண்ணுறதுன்னு சொல்லி கேட்கும்போது அவர் சொன்னார், இப்படிலாம் குறைஞ்ச அமௌண்ட்டில் பண்ணலாம், எவ்வளோ ஆகும்னு சொல்லி கேட்கும்போது சொன்னார், ஒரு 30,000 to 35,000 முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். நான் சொன்னேன், ஓகே எவ்வளோ தானே, நான் எப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி அந்த அமௌண்ட்டை ரெடி பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணி ஸ்டார்ட் பண்ணோம். ஆக்சுவலாக ஸ்டார்ட் பண்ணது என்ன தெரியுமா, நீங்கள் ஸ்டூடியோக்கு வெளியே வந்து பிரிக்கு பார்க்குறீங்களா, ஸ்டூடியோ வாலில் பிரிக்கு பார்க்குறீங்களா, அதுதான் நாங்கள் வெளியே தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஸ்டார்ட் பண்ணி போச்சு கடைசியில் பார்த்தீங்கன்னா 4.5 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி நம்ம ஸ்டூடியோ ஃபுல்லாக ரெனோவேட் பண்ணோம். அதுவும் எந்த டைமில் பார்த்தீங்கன்னா கோவிட் டைமில் நடந்துச்சு. கோவிட் டைமில் காலையில் ப்ரோக்ராம் நடத்துவோம், இந்த சைடு வேலை நடந்துகிட்டே இருக்கும். பிரேம் ஷார்ட்ஸில் இருப்பார். திடீர்னு பார்த்தா உங்கள் டைம் ஆயிடுச்சுன்னா அப்படியே போய் ஒரு பேண்ட்டை மாட்டுவார், சட்டையை மாட்டுவார், அப்படியே போய் ப்ரேயரில் நிற்பார். திருப்பி வருவான், நெக்ஸ்ட் ஆள் உள்ளே போவோம். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பெயிண்ட் அடிச்சுட்டு இருப்பாங்க, ஆணி வச்சு அடிச்சுட்டு இருப்பாங்க. இப்படி தான் அந்த கோவிட் டைம் ஃபுல்லாக ரொம்ப பிஸியாக இருந்தோம். உலகத்தில் யார் பிஸியாக இருந்தாங்களோ இல்லையோ, சேனல் 316 டீம், அதாவது ஸ்டூடியோவில் இருந்த டீம் பார்த்தீங்கன்னா 101% பிஸியாக இருந்தோம். கொஞ்ச நேரம் கூட ஃப்ரீயாக இல்லவே இல்லை. நாங்கள் இரவும் பகலுமா பிஸியாக இருந்தோம். என் பிள்ளைங்கள்லாம் வந்து பெயிண்ட் அடிச்சுக்கின்னு, ஆணி அடிச்சுக்கின்னு, எல்லாம் பார்த்தீங்கன்னா பெயிண்ட்லாம் தலையில் ஊற்றிக்கிட்டு ஒரே அட்டகாசம் தான். உலகத்தில் யார் ஜாலியாக இருந்தாங்களோ இல்லையோ, நாங்கள் ரொம்ப ஜாலியாக இருந்தோம் கர்த்தரோட ஊழியத்தை செய்து கொண்டு. ஹல்லேலூயா. ஸோ ஆண்டவர் அதோடு கூட கோவிடில் பார்த்தீங்கன்னா அநேகருக்கு உதவி செய்வதற்கு ஆண்டவர் உதவி செய்தார். நிறைய இடம் ட்ராவல் பண்ணோம், ஃபுட்டு டிஸ்ட்ரிபியூட் பண்ணோம், நிறையா ஃபுட்டு டிஸ்ட்ரிபியூட் பண்ணோம். டெய்லி பார்த்தீங்கன்னா எங்களோட மெயினான வேலைன்னா, அப்புறம் காலையில் ஃபோன் பண்ணுவேன், எங்கடா ப்ரெட்டு கிடைக்கும்னு கேட்பேன். அவன் சொல்லுவான், ஆவடியில் ஒரு இடத்துல பிரெட் பிரேக்கரியில் பேசி வச்சிட்டானா, அவன் இத்தனை மணிக்குள்ளே வந்து வாங்கிடணும்னு சொல்லியிருக்கான், சரி போ அப்படி சொல்லி அவனை பைக்கில் பார்த்தீங்கன்னா கோவிட் டைமில் பைக்கில் ஒரு பெரிய மூட்டை ஃப்ரண்ட்டில் வச்சுட்டு ஹேண்ட்பேரை பிடிக்க முடியாமல் பிடிச்சிட்டு ஓட்டிகிட்டு வருவான். போலீஸ்காரன் ஒரு வார்த்தை கூட கேட்டது கிடையாது இது வரைக்கும். அவ்வளோலாம் ட்ராவல் பண்ணி எல்லா ப்ரெட்டை எடுத்து, எங்கள் கார் வந்துச்சுனால போதும் எங்கேருந்து ஆள் ஓடி வருவாங்க அந்த ப்ரெட் பாக்கெட்ஸ் கலெக்ட் பண்ணுவதுக்காக. ஸோ எங்களோட மோஸ்ட் மினிஸ்ட்ரி வந்து அந்த பீரியடில் தான் அதிகமான ஊழியத்தை செய்வதற்கு ஆண்டவர் உதவி செய்தார். அப்புறம் 22 ஆண்டவர் மறுபடியுமாய் சபையை கட்டுவதற்கு உதவி செய்தார். ஒரிசாவில் மறுபடியும் சர்ச் ஸ்டார்ட் பண்ணோம். 2023 மறுபடியும் 2 சபைகளை முடித்தோம். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா நான் கேட்ட ஆண்டோட ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு கூட இல்லையே ஆண்டவர்னு சொல்லி கேட்ட இடத்துல ஆண்டவர் 4 சபைகளை சேனல் 316க்கு பில்டிங்காக கொடுத்துருக்கார். ஹல்லேலூயா. இப்போது 5-6 நடந்துட்டுருக்கு, வேலை நடந்துட்டுருக்கு. அதோடு கூட என்னென்னா கோவிலம்பாக்கத்தில் ஆல்மோஸ்ட் ஆஃப் கிரவுண்டில் ஒரு சபை சேனலுக்காக கட்ட ஆரம்பிச்சிருக்கோம், இன்னும் கட்டி முடிக்கலை, இப்போ தான் ஜஸ்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்காகவும் நீங்கள் ஜெபிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஸோ இது வந்து இந்த 10 ஆண்டுகளாக ஆண்டவர் செய்த அற்புதங்கள். நிறைய சாட்சிகள் உண்டு. ஏன்னா நிறைய கேன்சர்லாம் சரியாக இருக்குது, பெரிய பெரிய வியாதிகள்லாம் சுகமாக இருக்கிற ஆண்டவர். ஆனால் அதில் என்ன உள்ளத்தை தொட்ட ஒரு சாட்சி என்னென்னா, சேனல் மூலமாக ரட்சிக்கப்பட்டவங்க அநேக பேர். விசேஷமாக சொல்லணும்னா பூண்டி டேம் பக்கத்தில் ஒரு வில்லேஜ், அந்த வில்லேஜுக்கு நான் போயிருக்கேன். அந்த வில்லேஜில் ஒரு பூசாரி, அவன் கோயிலே அவன் அம்மா அப்பாலாம் யாரும் கிடையாது, கோயிலே வளர்ந்த ஒரு ஆள்.
கிறிஸ்துவில் யாராவது பைபிள் எடுத்துகிட்டு போனான்னு அவன் மேலே கல் தூக்கி போடுவான். அப்படிப்பட்ட ஒரு வெறி கொண்ட ஒரு ஆள். ஸோ அந்த ஊர்லேயே வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ்தவங்களுக்கு விரோதமாக செயல்படுற ஒரு மனுஷன். அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் ஒரு நாள் பயங்கரமான பிரச்சனை, மனவேதனையில் உட்காந்துட்டு இருக்கும்போது நம்ம சேனலில் ஒரு பாட்டு ப்ளே ஆன உடனே அந்த பாட்டு அவன் காதில் விழுந்தோடனே அவனுக்கு மனசு கொஞ்சம் ஆறுதலாக இருந்திருக்கு. இருந்தாலும் கிறிஸ்துவ பாடல்னு சொல்லிட்டு அவனோட செவியை அடைச்சிக்கிட்டு அமைதியாக இருந்திருக்கு. அவனுக்குள்ளாக ஒரு வார்த்தை பேசியிருக்கு, அடுத்த பாடலும் உனக்கு தான் வருது. அதே நேரத்தில் அவனும் வெயிட் பண்ணியிருக்கான், அடுத்த பாடல் எனக்கு வந்துச்சுன்னா இந்த சாமி கிட்ட ஏதோ ஒரு வல்லமை இருக்குது. அதே போல் அடுத்த பாட்டு ப்ளே ஆச்சு. அந்த சாங் எக்ஸாக்டாக அவனை என்ன பிரச்சனை இருக்கோ அந்த பிரச்சனை குறித்து அந்த பாடல் பாடப்படுது. தெளிஞ்சிட்டான் ஆள், கொஞ்சம் தெளிஞ்சிட்டு சரி இருந்தாலும் இன்னொரு பாட்டு வரட்டும், என்ன நடக்குது பார்க்கலாம். அது பார்த்தா பர்ஃபெக்டாக அவன் என்ன பிரச்சனை இருக்கானோ அதை முழுமையாக அந்த பாட்டில் எல்லாமே வந்துட்டு இருக்கு லைனாக. உடனே எழுந்து அங்கே இருக்க சபைக்கு ஓடனான். அங்கே பாஸ்டரை பார்த்தான். இது போல் டிவியில் ஒரு பாட்டு கேட்டேன், இது போல் என் மனசுக்கு ரொம்ப ஆறுதலாக இருந்துச்சு, இந்த சாமியை பற்றி எனக்கு சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டு இன்னைக்கு ஞானஸ்தானம் எடுத்து கர்த்தருடைய ஊழியத்தை செய்து கொண்டு இருக்கிறேன். இந்த 10 வருடத்தில் இந்த ஒரு சாட்சி வந்து என் மைண்டில் பயங்கர ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அவங்க சொன்னவங்களும் என் மைண்டில் ஞாபகத்தில் இருக்காங்க. ஸோ ஆண்டவர் பார்த்தீங்கன்னா இது போல் அநேக சாட்சிகளை ஆண்டவர் கொடுத்தார். விசேஷமாக ரட்சிப்பு என்ற சால்வையை உடுத்தி கொள்ளத்தக்கதான சாட்சிகளை ஆண்டவர் நமக்கு கொடுத்தார். இது எல்லாத்துக்கும் காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா இங்கே நீங்கள் முன்னாடி உட்காந்துருக்க ஆங்கர்ஸ் தான். உங்களுக்கு இது 100% இதோட பங்கு உங்களுக்கு வந்து சேரும். அல்லேலூயா. என்னென்னா பார்த்தீங்கன்னா நாங்கள் எதுவும் ட்ராவல் அரௌண்ட்ஸ் கொடுக்கறது கிடையாது, காஃபி டீ கிடையாது, பிஸ்கெட் நோ, பிரேக்ஃபாஸ்ட் கிடையாது, லன்ச் கிடையவே கிடையாது, டின்னர் எப்போயாவது ஒரு டைம் ஆங்கர்ஸ் மீட்டிங் வச்சா டின்னர் கொடுப்போம். இதை தாண்டி நாங்கள் வேறு எதுவும் கொடுத்தது கிடையாது. உங்களோட டைம் பார்க்கல, நேரம் பார்க்கல, ட்ராவலிங் எக்ஸ்பென்ஸ் பார்க்கல, ஹஸ்பண்ட்கிட்ட திட்டு வாங்கிட்டு, மனைவி கிட்ட திட்டு வாங்கிக்கிட்டு, பிள்ளைங்கிட்ட திட்டு வாங்கிக்கிட்டு, குடும்பத்தில் பிரச்சனைகள் மத்திய ஆபரம் தலையாட்டுறான் கல்யாணம் ஆன உடனே. இது மத்தியிலையும் வந்து இந்த ஊழியத்தை 10 ஆண்டுகளாய் என்னோடு கூட நின்று செய்த உங்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் இல்லைனா என்னால் இந்த ஊழியத்தை 10 ஆண்டுகள் முடித்திருக்க முடியவே முடியாது. இங்கே இந்த ஹாலில் இல்லாத அநேகர் ஆங்கர்ஸ் வந்து பழைய ஆங்கர்ஸ் நீங்கள் டிவியில் பார்த்துட்டு இருக்கலாம். உங்கள் எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றிகள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் ஏற்கனவே சொன்னது போல் ஆங்கர்ஸில் பார்த்திங்கன்னா இப்போது ரொம்ப மோஸ்ட் சீனியர் ஆங்கர் பார்த்திங்கன்னா சந்தியா இருக்காங்க, ஸ்டீஃபன் வரலன்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்டீஃபன் இவங்க 2 பேர் திருவள்ளூர்லேருந்தே அப்படியே சென்னையில் வந்து ஜாயின் பண்ணி அப்படியே கண்டினியூ பண்ணுறாங்க. அதே போல் பார்த்திங்கன்னா ஸ்டாஃப்னு பார்க்கும்போது ஒரு பையன் என்கிட்ட வந்தான் முதல்ல சேனல் ஆரம்பிக்கும் போது. நம்மகிட்டே அவ்வளோ உருப்படியான கம்ப்யூட்டர்லாம் கிடையாது அப்போது. அவனுக்கும் ஒன்றும் கம்ப்யூட்டர் பற்றி தெரியாது. ஆனால் இன்றைக்கி எப்படி இருக்கான்னா ஒரு ஸ்டூடியோ வச்சுட்டு ஒரு ஓனராக ஒரு இடத்துல பெரிய ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கான். கம்ப்யூட்டர்னால் என்னன்னு தெரியாது, எடிட்டிங்னா என்னன்னு தெரியாது, ஃபோட்டோகிராஃபினா என்னன்னு தெரியாது, எதுவுமே தெரியாது. அப்படிப்பட்ட ஆள் இன்றைக்கி பெரிய ஒரு இடத்துல ஆண்டவர் வைத்து இருக்கிறார். நான் சும்மா ரஃபாக கால்குலேட் பண்ணேன் எத்தனை பேர் வந்து போயிருக்கான்னு சொல்லி நம்மகிட்ட வேலை செஞ்சேன் பார்த்தேன். ஆல்மோஸ்ட் 78 ஸ்டாஃப்ஸ் இந்த 10 ஆண்டுகளில் வேலை செஞ்சு வேலையை கற்றுக்கிட்டு யாருமே அதில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 78 வெறும் 70 வந்து பார்த்திங்கன்னா வேலையே தெரியாமல் உள்ளே வந்தவங்க, எந்த ஒரு வேலையும் தெரியாமல் உள்ளே வந்தவங்க இன்றைக்கி எல்லாருமே வேலையை கற்றுக்கிட்டு பல இடங்களில் பல மினிஸ்ட்ரியில் பல ஆர்கனைசேஷனில் இணைந்து வேலை செய்து கொண்டு இருக்காங்க. ஸோ அவ்வளோ பேரையும் ட்ரெயின் பண்ணுவதற்காக ஆண்டவர் சேனல் 316 ஒரு சின்ன ஒரு கணத்தை கொடுத்துருக்கு. அதுக்காக தேவனுக்கு நான் நன்றி செலுத்துக்கிறேன். சேனலில் அதிகமாக ஸ்டாஃப் ஒர்க் பண்ண ஸ்டாஃப் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2017 ஒரு தம்பி என்கிட்ட வந்தார். ஸோ அவர் வந்து கேட்டார், ஆனால் எனக்கு ஜாப் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டார். நான் சொன்னேன், ஜாப் கொடுக்குற அளவுக்கு நாங்கள் பெரிய ஆள் இல்லை, மாதம் ரொம்ப கஷ்டப்பட்டு பணம் கட்டிகிட்ருக்கோம், நீ பார்த்தாலே பெரிய ஆள் மாதிரி உனக்கெல்லாம் சம்பளம் கொடுத்து என்னால் மாற முடியாதுப்பா, வேண்டாம் அப்படி சொல்லிட்டு சொன்னேன். சொன்னால் நீங்கள் சம்பளமே கொடுக்கனாலும் பரவாயில்ல, எனக்கு வேலை மட்டும் கொடுங்க அப்படின்னு வந்து சேர்ந்த ஒரே ஆள் யாருன்னா நம்மளுடைய சுரேஷ். ஆரம்பிக்கும் போது ரொம்ப கம்மி சம்பளம் தான். ஆனாலும் சரி ஒரு நாள் கூட எனக்கு சம்பளம் வேணும்னு சொல்லி கேட்டது இன்னை வரையும் சரி கேட்டதே கிடையாது. இன்னை வரையும் சம்பளம் வேணும் எனக்கு கொடுங்க அப்படி சொல்லி கேட்டதே கிடையாது. ஆனாலும் ஆல்மோஸ்ட் 7 இயர்ஸாக சேனல் 316 சுரேஷ் ட்ராவல் ஆகிறாரு. அதுக்கு அடுத்தபடியாக நிறைய பேர் வந்து போயிருக்காங்க. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 4 இயர்ஸாக ஐசக் என் கூட நிற்கிறான்.
ஐசக் பற்றி சொல்லணும்னா, ஐசக் வந்து என் வீட்டில் ஒரு பையன் மாதிரி. எனக்கு ஒரு பையன் எப்படி இருப்பானோ அவர் தான் ஐசக். அப்புறம் இப்போது ரீசெண்டாக ஸ்டீஃபன் எங்கள் கூட இருக்கார். அண்ட் அதே போல் ஏஞ்சல் அக்கா ஆங்கரிங் வந்தாங்க. அவங்க நிறைய என்னோட தேவைகளெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு நிறைய இடத்த ஃபில் பண்ணிகிட்டே வந்தாங்க. ஃபில் பண்ணிகிட்டே இருக்க சூழ்நிலையில் ஃபினான்ஷியலாக சில காரியங்களில் சிலவங்கிட்ட போய் பேசியிருக்காங்க, நிறைய உதவிகள் செஞ்சுருக்காங்க. அவங்களுக்காக நன்றி செலுத்து. அப்புறம் பிரபு பிரதர் ஜாயின் பண்ணாங்க. பிரபு பிரதர் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சாங்க, ஏஞ்சல் அக்கா தான். ஸோ அவர் வந்து பெரிய அச்சீவ்மெண்ட்லாம் பண்ண அவர் கூட இணைந்து விசேஷமாக சொன்னால் நம்மளுடைய கார்னிவல் டைமில் அவர் சொன்னார், பிரதர் ஒரு எவ்வளோ பிரதர் நம்ம ஃபஸ்ட்டு டார்கெட் பண்ணோம் கார்னிவலில்? ஓகே, ஆல்மோஸ்ட் 1,00,000 ரூபாய் நான் ரெடி 1,00,000 நான் கெஸ் பண்ணுறேன், சரியா ஞாபகம் 1 லட்சமா 2 லட்சமா ஞாபகம் இல்லை எனக்கு. சொன்னார், நான் இவ்வளோ ஃபண்ட்ஸ் நான் ரைஸ் பண்ணி தருவேன் அப்படி சொன்னார். அதே போல் கார்னிவல் முடிக்கும் போது அதே அமௌண்ட் சொல்லிவிட்டு சொன்னார், கடைசியாக பேப்பர் கொடுத்து சொன்னார், பிரதர் நான் சொன்னதை செஞ்சுட்டேன் அப்படி சொல்லி போனார். இது போல் அநேக ஆட்களை கொடுத்தாங்க. நான் எல்லார் பேரையும் வாசிக்கணும்னு ஆசைப்பட்றேன், ஆனால் டைமில் அதனால் வாசிக்க முடியல. இந்த ஸ்டாஃப்னு சொல்லி வரும்போது பார்த்திங்கன்னா, எங்களோட டெய்லி ரொட்டீன் எப்போ முடியும்னா நைட்டு 1 மணிக்கு வேலை முடிப்போம். ஸ்டீஃபன் அண்ட் ஐசக் தான் இந்த வேலையை முடிப்பாங்க. 1 மணிக்கு வேலையை முடிப்பாங்க. முடிச்சுட்டு அடுத்த நாள் எப்போது எங்கள் வேலை துவங்கும்னா 5 மணிக்கு துவங்கும். நைட் 1 மணிக்கு முடிப்பாங்க, காலையில் 5 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த பிள்ளைங்க தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வேலையை தொடர்ந்து செய்கிறாங்க. ஸ்டீஃபன்லாம் சில நேரத்தில் 1 மணிக்கு முடிப்பான், திருப்பி 5 மணிக்கு எழுந்து வேலை செஞ்சுருப்பான். அவன் ஹார்ட்லி தூங்குறது பார்த்திங்கன்னா ஒரு 3-4 மணி நேரம் தான் தூங்குவான். திருப்பி மதியானம் கன்னியூ பண்ணணும், தொடர்ந்து வேலை செய்யணும். சில 2-3 நாளும் தூக்கமே இல்லாமல் வேலை செய்வாங்க. ஆனால் இன்னை வரைக்கும் சரி ஒரு நாளும் என்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணதே, ஆனால் தூக்கம் இல்லைனான்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணதே இல்லை, எனக்கு உடம்பு சரியில்லைனான்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணதே இல்லை. ஆனால் அதே நேரத்தில் அவங்களை எந்தெந்தலாம் ஸ்பேஸ் கொடுத்து அவங்கள வந்து ரெஸ்ட் எடுக்க வைக்கணும்னு சொல்லி அதுவும் நான் கவனத்தில் ஞாபகமாக வச்சு அவங்களை எந்தெந்தலாம் கேப் கொடுத்து அவங்கள வந்து ஓகே நீ போய் ரெஸ்ட் எடு, நீ போய் இது பண்ணு அது பண்ணு சொல்லி மாற்றி மாற்றி அவங்களுக்கு இன்டர்வல் கொடுத்து அவங்க கேப் கொடுத்து அவங்கள வழி நடத்துவதுக்கு ஆண்டவர் அந்த ஒரு ஞானத்தை எனக்கு கொடுத்தார். அதுக்காக தேவனுக்கு நான் நன்றி செலுத்துக்கிறேன். ஸோ ஸ்டாஃப், ஆங்கர்ஸ், நீங்கள் இல்லைன்னா இந்த இடத்துல நின்று நான் பேசுவதற்கு சாத்தியமே கிடையாது, வாய்ப்பே கிடையாது. இப்போ ட்ரெண்டிங்காக சொல்கிற ஒரு வார்த்தை சொன்னால் வாய்ப்பில்லை ராஜா. ஸோ அது பின்பாக ஒரு முக்கியமான ஒரு இடம் வந்து நமக்கு கேப்பாகவே இருந்துச்சு. என்னென்னா நிறைய பேர் கூட கனெக்ட் பண்ணுறது, நான் பேசிக்காக பார்த்தீங்கன்னா ஃபோன் பேசுறது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது, ரொம்ப அவாய்ட் பண்ணுவேன். நான் இவங்ககிட்டயாச்சும் ஓகே அவங்ககிட்ட அப்புறம் பேசிக்கலாம், இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் சொல்லிட்டு தள்ளி போயிட்டே இருப்பேன். ஸோ மெயினாக வந்து ஒரு ஆள் கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ஒரு ஆள் தேவைப்பட்டுச்சு. ஸோ நிறைய பேர் வந்தாங்க, அந்த இடத்துக்கு வந்தாங்க, சரியாக பண்ண முடியல போயிட்டாங்க. அந்தப்பட்ட சூழ்நிலையில் அந்த இடத்த ஃபில் பண்ணது தான் சிஸ்டர் ஹெலன். அந்த இடத்த வந்து கரெக்டாக ஃபில் பண்ணி ஆல்மோஸ்ட் 2 இயர்ஸ், ஹெலன் 2 இயர்ஸா 1.5 இயர்ஸாக நிறைய பாஸ்டர்ஸோட கம்யூனிகேட் பண்ணுவதுக்கு ரொம்ப உறுதுணையாக இருந்தாங்க. ஸோ உறுதுணையாக இருந்து நிறைய பாஸ்டர் கூட பேசி ஓரளவுக்கு நம்மளுடைய இன்கம்மை ஜென்ரேட் பண்ணுவதற்கு அவங்க உறுதுணையாக இருந்தாங்க. ஸோ அதுக்கு அவங்களுக்கு நான் நன்றி செலுத்துக்கிறேன். இது ஒரு பக்கம் இருந்தாலும் நம்மளுடைய மியூசிக் டீம் வந்து எப்போவுமே கொஞ்சம் ரொம்ப கஷ்டப்படுவோம். மியூசிக் கீபோர்டு வாசிப்பதுக்கு ஆள் இல்லாமல் சூழ்நிலையெல்லாம் இருக்கும். அப்படிப்பட்ட இடத்த ஃபில் பண்ண வந்தவங்க தான் பிரேம் அண்ட் ஆபிரகாம். ஆண்டவர் கரெக்டான நேரத்தில் உள்ளே கொண்டு வந்தார். விசேஷமாக கோவிட் டைமில் உள்ளே கொண்டு வந்தார். ஸோ அந்த இடத்த அவங்க அழகாக நிரப்புனாங்க. அது பின்பாக நம்மளுடைய குவாலிட்டியும் கொஞ்சம் மாறுச்சு. ஆண்டவர் அது ஆசீர்வாதத்தை கொடுத்தார். இங்கே இருக்கிற எல்லா ஆங்கர்ஸும் அதே போல் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு கிஃப்டராக ஆண்டவர் எனக்கு கொடுத்தாரு. அவங்கள எப்படி பயன்படுத்த முடியுமோ அப்படிலாம் பயன்படுத்தணும். நிறைய பேர் என்கிட்ட சொல்லுவாங்க, பிரதர் நாங்கள் வரும்போது ஸ்டூடியோ அப்படி இருக்கும் இப்படி இருக்கும்னு நினச்சோம், ஆனால் ஸ்டூடியோ இப்படி தான் இருக்குது, ஆனாலும் நாங்கள் வரோம் அப்படி சொல்லிட்டு வந்து ஒத்துழைச்சவங்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். ஏன்னா அப்படிலாம் நீங்கள் எண்ணி பெருசாக யோசிச்சுட்டு வந்து இந்த ஒரு இடத்துல தான் நம்ம ஊழியம் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி பார்க்காம, இதுவும் பரவாயில்ல ஆண்டவர் கொடுத்த இடம்னு சொல்லி இந்த கனமான ஊழியத்தை உங்கள் தோள் மேலே வச்சு நீங்கள் இன்ன வரைக்கும் சுமந்து வருவதற்காக தேவனுக்கு நான் நன்றி செலுத்துக்கிறேன். இதுக்கு அப்புறம் ஒரு முக்கியமான நபர்கள் இருக்காங்க. அவங்க தான் வந்து உங்களையும் என்னையும் உற்சாகப்படுத்துகிற நம்முடைய நேயர்கள், வியூவர்ஸ். அவங்க இல்லைன்னா நம்ம என்னதான் பண்ணியிருந்தாலும் சோர்ந்து போயிருப்போம். விசேஷமாக என்னென்னா, என்னைக்கா ஒரு நாள் சிக்னல் நமக்கு தெரியாமல் கட் ஆகிட்டு இருக்கும். கட்டான சூழ்நிலையில் கால்ஸ் வராது. கால்ஸ் வரலன்னு வச்சுங்களேன், அங்கே இருக்க ஆங்கரோட நிலைமை வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை. இங்கே இருக்க எல்லாரும் அதை அனுபவிச்சிருப்போம்.
நீங்கள் பார்த்து ஹலோ வெல்கம் டு ஹலோ 360 நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது ஹலோ 360. இதில் நீங்கள் விஷயம் சொல்லலாம், பர்த்டே விஷயம் சொல்லலாம், வெட்டிங் டே விஷயம் சொல்லலாம். கால்ஸ் வரல. ஓகே, நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 8144316316. கால் வரல, நீங்கள் ஃப்ரீயாக இருக்குது, நீங்கள் கால் பண்ணலாம். இது எல்லாரும் இந்த டயலாக் அப்படியே மாற்றி மாற்றி ரிப்பீட் பண்ணிகிட்டே இருப்போம். ஆனால் அந்த இடத்த நமக்கு ஆசீர்வாதமாக மாற்றி கொடுத்தது யாருன்னா நம்முடைய நேயர்கள். இங்கே இருக்க எல்லோரும் ஒரு விஷயம், எல்லோரும் ஜோராக ஒரு வாட்டி கைத்தட்டி நம்முடைய நேயர்களுக்கு நன்றி செலுத்துவோம். அதே நேரத்தில் நம்மளுடைய ஜபத்தில் தாங்குவதும் அவர்கள் தான். நம்மளுடைய நேயர்கள் தான் நம்மளுடைய ஜபத்தில் தாங்கி நம்மளை பக்கபலமாய் அவளோட ஜபம் தான் நம்மை தாங்குது. அதோடு கூட அவள் கொடுக்குற காணிக்கைகள், அந்த காணிக்கை தான் இந்த ஊழியத்தை நடத்து. காணிக்கை இல்லைன்னா நம்மளால் சஸ்டெயின் பண்ணவே முடியாது, இந்த ஊழியத்தை செய்யவே முடியாது. வியூவர்ஸ் நமக்கு கிடைச்ச பெரிய ஆசீர்வாதம். ஒரே ஒரு சம்பவத்தை நான் சொல்கிறேன். ஒரு நாள் எனக்கு ஒரு ஒரு நபர் கால் பண்ணார். கால் பண்ணிவிட்டு நீங்கள் தான் சேனல் 360 ஃபவுண்டரான்னு கேட்டார். ஆமாம் அப்படின்னு சொன்னேன். நான் உங்கள் நம்பர் சேனலில் ஃபோன் பண்ணி கேட்டு வாங்கினேன் அப்படி சொல்லிட்டு சொன்னார். ஓகே ஃபைன், சொல்லுங்கள் சார் அப்படின்னு. உங்கள் சேனல் நான் பார்த்துட்டே இருக்கேன், ரொம்ப நல்லா இருக்குது, காலையிலேருந்து பார்த்துட்ருக்கேன், ரெகுலராக கால்ஸ் வந்துகிட்டே இருக்கு, நீங்கள் நிறைய பேர்கிட்ட பேசுகிறீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, கிறிஸ்டியனில் ஒரு சேனல் இப்படி நடக்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொன்னார். சரி, அப்படியே பேசிகிட்டே இருக்கும்போது நிறைய விஷயங்கள் சொன்னார். ஃபைனலாக சொன்னார், என்ன ஃப்ரீக்வன்சியில் நீங்கள் போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டார். ஃப்ரீக்வன்சினா என்னென்னா சேட்டலைட் சேனலுக்கு தான் ஃப்ரீக்வன்சி, நமக்கு ஃப்ரீக்வன்சி கிடையாது. ஸோ நான் சொன்னேன், சார் நாங்கள் சேட்டலைட் சேனல் கிடையாது, நான் ஒரு லோக்கல் சேனல். பட் ஆனால் நிறைய இடத்துல நான் லான்ச் பண்ணியிருக்கேன், டெக்னிக்கலாக டிஜிட்டலாக நான் நிறைய இடத்துல லான்ச் பண்ணி நம்ம சேனல் நடத்திட்டுருக்கோம் அப்படி சொன்னார். சொல்லிவிட்டு அவர் சொன்னார், என்ன சார் சொல்கிறீங்க, நீங்கள் லோக்கல் சேனலா? ஆமாம் சார், நான் லோக்கல் சேனல் தான் அப்படி சொல்லிவிட்டு அவர் கொஞ்ச நேரம் பேசவே இல்லை. என்ன சார் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்ன உடனே நான் சொன்னார், நான் ஒரு சேட்டலைட் சேனலுக்கு வேலை செய்கிறேன். பேர் சொல்ல விரும்பலை. அந்த சேட்டலைட் சேனலில் நாங்கள் என்ன பண்ணுவோன்னா லைவ் ப்ரோக்ராம் நடத்துவோம். லைவ் ப்ரோக்ராம் நடத்தும் போது கால்ஸ் வரலன்னா எங்கள் ஸ்டூடியோலேருந்தே யாராவது ஒருத்தர் கால் பண்ணுவாங்க. கால் பண்ணி ஏதோ ஊர்லேருந்து பேசுகிற மாதிரி பேசுவோம், நாங்களே தான் பேசிப்போம், கால்ஸ் வராது. சேட்டலைட் சேனலுக்கே இந்த நிலமை. ஆனால் நீங்கள் லோக்கல் சேனல்னு சொல்கிறீங்க, இவ்வளோ கால்ஸ் வருது, பல ஊர்லேருந்து வருது. ஸோ பெரிய கிஃப்ட்டு சார் உங்களுக்கு. இது உங்களோட நேயர்கள் தான், இவ்வளோ நேயர்களை நீங்கள் வச்சுருக்கீங்க, இவ்வளோ வியூவர்ஷிப்பை நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படி சொல்லிட்டு. அதே தான் என்றைக்கும் சொல்கிறேன், கர்த்தர் கொடுத்த பெரிய ஆசீர்வாதம் தான் சேனல் 316 ஃபேமிலி. ஹல்லேலூயா, ஆமென். இந்த குடும்பத்தில் அநேகர் இணைந்து இருக்கிறாங்க, நிறைய பேர் இணைந்திருக்காங்க. எங்கெங்கேயோ பார்ப்போம், எங்கேயோ ஊருக்கு போனோடனே திடீர்னு என்னை பார்த்துட்டே இருப்பாங்க. அப்பயே தெரிஞ்சுப்பேன், ஓகே உங்கள் சேனல் பார்க்குறவங்க. கிட்ட வருவாங்க, அண்ணா எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கேன், சேனல் பார்க்குறீங்களான்னு கேட்பேன். ஆமாம் அப்படின்வாங்க. ரொம்ப சந்தோஷம் நான் உங்களை பார்க்குறேன். எந்த கிராமத்து, ஏதோ ஒரு மூலையில் ஒரு கிராமத்துக்கு போவோம், நாங்கள் பாட்டு ஜாலியாக ஒரு கிணத்துல குதிக்கலான்னு சொல்லி பார்த்துட்டு அப்போ பார்த்தா யாராவது ப்ரைஸ்லாடுன்னு வருவாங்க. ஐயோ போச்சே இன்னைக்கு அப்படி சொல்லிட்டு. ஸோ இது போல் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு முக்கில் ஒரு கிராமத்தில் நடக்கிற ஒரு காரியம். இந்த இடத்துல இருந்துட்டு நம்ம ஏதோ ஒன்று பேசுகிறோம், ஆண்டோட வார்த்தையை வல்லமையாக பேசுகிறோம், சின்ன ஒரு காமெடி பண்ணுறோம், எல்லாமே பார்த்திங்கன்னா பல இடங்களில் ரீச் ஆகும். அவங்க சொல்லுவாங்க, எப்பயோ நான் ஏதோ ஒரு மொக்க காமெடி அடிச்சிருப்பேன் மெசேஜில், அந்த மொக்க காமெடிக்கு ரெஸ்பான்ஸ் கொடுப்பாங்க. அதே போல் கர்த்தருடைய வார்த்தையை சில இடத்துல சொல்லியிருப்பேன், அந்த வார்த்தையை ஞாபகத்தில் வச்சு சொல்லுவாங்க, இந்த வார்த்தை என்னை காப்பாத்துச்சுண்ணே, இந்த வார்த்தை என் இருதயத்தை தொட்டுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நேயர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். இப்போ நான் சொல்ல போகிற ஆள் பார்த்தீங்கன்னா என்னோட ஃபினான்ஷியர், என்னோட அக்கௌண்டன்ட், என்னோட ப்ரொடக்ஷன் மேனேஜர். அதுக்கப்புறம் என்ன சொன்னேன், என்ன சரியாக போகிறேன்னான்னு சொல்லி பின்னாடியே துரத்துற ஒரு ஆள். யாருன்னு கெஸ் பண்ணிட்டீங்களா? எங்கள் அம்மா. துரத்திக்கிட்டே இருப்பாங்க, இது பண்ணிட்டியா, அது பண்ணிட்டியா, இது ஆச்சா, அது ஆச்சா, இது போச்சா, இது வந்துச்சா, என்ன ஆச்சு அப்படி சொல்லி கேட்டே இருப்பாங்க. அம்மாவுக்கு நான் இது வரையும் பெருசாக தேங்க்ஸ் சொன்னதில்லை. இந்த 10 வருடத்தில் மனமார்ந்த நன்றிகள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அப்பாவும் இதே வேலை தான் செஞ்சுட்டு இருந்தாங்க. இப்போ அப்பாவோட உடம்பு முடியாதனால அப்படியே கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகிட்டாங்க. அப்பாவுக்காகவும் நீங்கள் ஜெபிக்க முடியாதுன்னு போட்டு கேட்டுக்கொள்கிறேன். ரெண்டாவது ஆள் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப அதிகமான ஒரு சப்போர்ட். ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, டக்குன்னு அந்த ஃபேஸ் ஞாபகத்தில் வரல. தேர்ஸ் அ ஃப்ரெண்ட் வென் யூ ஆர் இன் நீட் சம்திங், அது போல் வரும். அதே மாதிரி தான் ஆல்வேஸ் தேர்ஸ் அ பிரதர் ஹூ ஹெல்ப்ஸ் யூ வென் யூ ஆர் இன் நீட். அதுதான் மனோண்ணன். நான் எப்போ ஒரு பிரச்சனைன்னு சொல்லி இருக்கிறேனோ அந்த இடத்த கரெக்டாக நிற்பாங்க, தூரத்தில் நிற்பாங்க. இப்போ தான் நான் யோசித்தோம், அங்கே நிற்கிறாங்க, ஓகே ஆனால் இங்கே பாங்க இதை பண்ணுங்க அப்படி சொல்லுவேன். ஓகே தாராளமாக செய்கிறேன். அது இப்போ எங்கேயாவது ட்ராவல் பண்ணணும்னு நினைப்பேன், ஃபோன் பண்ணுவேன், நான் தனியாக ட்ராவல் பண்ணோம், ஃப்ரீயாக இருக்கீங்களா? ஓகே நான் வரேன், என் கூட காரில் ட்ராவல் பண்ணுவோம்.
ஸோ இது போல் நல்ல ஒரு சகோதரனை மனோண்ணனை கொடுத்ததுக்காக தேவனுக்கு நான் நன்றி செலுத்துக்கிறேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, நான் நிறையா இந்த 10 ஆண்டுகளில் இதை நான் சொன்னதே கிடையாது. இந்த ஆண்டில் நான் சொல்ல பிரியப்பட்டேன். என்னென்னா, இன்றைக்கி நான் இவ்வளோ தூரம் ஆண்டவருடைய ஊழியத்தை வல்லமையாக செய்கிறதுக்கு காரணம் என்னென்னா, என்னோடய குடும்பம், ஆண்டவர் கொடுத்த என்னோட மனைவி, 2 பிள்ளைகள். ஏன்னா 2005 எங்களுக்கு கல்யாணம் ஆச்சு. கல்யாணம் உடனே 2007 வந்து பார்த்திங்கன்னா நான் ராணிப்பேட்டை போயிட்டேன். 1 இயர் தான் வீட்டில் இருந்தேன். ராணிப்பேட்டை போயிட்டோம். ஸோ ராணிப்பேட்டில் ஃபேமிலியாக நாங்கள் கொஞ்ச நாள் இருந்தோம். அது பின்பாக சில பண கஷ்டம்லாம் வந்துடுச்சு. வந்த உடனே சரி, இங்கே இருந்தால் உங்களுக்கு சோறு கூட கிடைக்காது, நீங்கள் பேசாமல் சென்னைக்கு போயிடுங்க, நான் இங்கே கஷ்டப்பட்டு ஊழியம் செய்கிறேன், நீங்கள் போய் வீட்டில் அட்லீஸ்ட் நீங்கள் சாப்பாடாச்சும் நல்லா சாப்பிடுன்னு சொல்லி அவங்கள எல்லோரும் சென்னைக்கு அனுப்பிச்சிட்டேன். அப்போ ஜெருஷாவும் வீணா மட்டும்தான். அப்போது அந்த பீரியடில் சாப்பாடு கூட காசு கிடையாது, ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை. வீட்டுக்கு வந்து சாட்டர்டே ஈவினிங் தான் வருவேன். வந்துட்டு மண்டே ஏர்லி மார்னிங் ஒரு 3 மணிக்கெலாம் கிளம்பி திருப்பி போயிடுவேன். ட்ராவலிங் ரொம்ப கொடுமையாக இருக்கும். அப்போ கார் இருந்துச்சு. கார் எடுத்தேன்னு பார்த்தீங்கன்னா காருக்கு அப்போவே வந்து 500 ருபீஸ் பெட்ரோல் போட்டால் தான் நான் ட்ராவல் பண்ண முடியும். ஸோ அந்த காசு என்கிட்ட கிடையாது. ஸோ அதனால் ரொம்ப கஷ்டப்பட்டு ட்ராவல் பண்ணி, ஏன்னா நான் இருக்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா, ஊழியம் செஞ்ச இந்த இடம் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து பஸ்ஸில் எப்படியும் ஒரு 4-5 கிலோமீட்டர் நடந்து போகணும். ஸோ என்கிட்ட காசு இல்லாதனால என்ன பண்ணுவேன்னா, இறங்கிட்டு அந்த 5 கிலோமீட்டரும் சரி நடந்தே போவேன். நடந்தே போய் ஊழியத்தை செய்வேன். சாப்பிட்றதுக்கு காசு இருக்காது. நான் பலமுறை நான் சொல்லியிருக்கேன், என்னோடய டெய்லி ஃபுட்டுன்னு பார்த்தீங்கன்னா 3 பனானா 3 முட்டை. இதை சாப்பிட்டு தான் வந்து ஆல்மோஸ்ட் வந்து 6 மாதங்கள் என் லைஃப் நான் ஓட்டினேன். ஸோ அது பின்பாக பெரிய ஒரு சிக்னஸ் வந்துச்சு. இப்படி சாப்பிட்டதுனால நான் ஆண்டவர் பெரிய அற்புதமாக என்னை விடுவித்து காத்து கொண்டார். நிறையா பேசணும் வந்தேன், பட் கொஞ்சம் இமோஷனல் அழுவக்கூடாதுன்னு சொல்லிட்டு, நான் ஒவ்வொரு வருஷமும் நான் பேசும்போது நிறைய நேரத்தில் அழுதுட்டேன். நான் இன்றைக்கி அழுவக்கூடாதுன்னு சொல்லி ஸோ லைஃப் இப்படி தான் ஸ்டார்ட் ஆச்சு. ராணிப்பேட்டில் இருந்தோம். ஸோ ட்ராவல் பண்ணிகிட்டே இருந்தேன். பிள்ளைங்களை பார்த்துக்க முடியல. அண்ட் 2011 பெங்களூருக்கு போயிட்டேன். அப்போ தான் ஆபி பிறந்தா. ஸோ ஜெர்ஷா கூட ஆச்சு நான் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். நான் ஆபி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணதே கிடையாது. ஆனால் இன்றைக்கி என் கூட ரொம்ப க்ளோஸாக என்னை அடித்து உடச்சி கடித்து வைக்கிற ஒரே ஆள் யாருன்னா ஆபி தான். ஸோ அந்த கேப் இருந்தாலும் சரி, என் மனைவியும் சரி, என்னோட 2 பிள்ளைங்களும் சரி, இதுவரைக்கும் என்னை வந்து நீங்கள் அங்கே போகக்கூடாது, எங்கள் கூட தான் இருக்கணும்னு சொல்லி ஒரு நாளும் சொன்னதே கிடையாது. என்னை ஃப்ரீயாக விட்டதுனால, நீங்கள் எங்கே வேணால் போய் ஊழியம் செய், நீ நல்லாரு, நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னது தான் என்னோடய குடும்பம். என்னோடய ஃபேமிலிக்கு இந்த நேரத்தில் மனமார்ந்த நன்றிகள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஸோ நான் இன்றைக்கி இவ்வளோ தூரம் வளர்ந்துருக்கேன்னா அது முக்கியமான காரணம் என்னுடைய குடும்பம். ஸோ இதே போல் குடும்பத்தை இங்கே இருக்கிற எல்லோருக்கும் ஆண்டவர் தரணும்னு சொல்லி, அப்படி ஒரு குடும்பம் உங்களுக்கு இல்லைன்னா கண்டிப்பாக ஜெபம் பண்ணுங்கள். ஆண்டவர் நிச்சயமாக அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தை உங்களுக்கு கொடுத்து ஆசீர்வதிப்பார். என் கூட நிறைய பேர் ட்ராவல் பண்ணாங்க, பேர் சொல்ல விரும்பலை. அவங்க பார்த்தீங்கன்னா, ஹலோ எங்கே இருக்கீங்க, இதோ வந்துட்டோமா, அதோ உடனே வந்துட்டோமா, நாங்கள் இருப்போம் ஒரு 4-5 ஹவர் ட்ராவல் இருக்கும், இருந்தால் அதோ இன்னும் ஒரு ½ அன் ஹவரில் வந்துடுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் இந்த சைடு பார்க்கல, யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. நான் 5 மணி நேரம் ட்ராவல் இருக்கும், ½ அன் ஹவரில் வந்துடுவோம். இந்த ½ அன் ஹவர் பார்த்தீங்கன்னா ½ அன் ஹவருக்கு ஒரு வாட்டி கால் வந்துகிட்டே இருக்கும். இப்போ சொன்னீங்களே வந்துட்டீங்களா, இதை வந்துடுறேன், ஒரு சின்ன ஒரு பிரேக்கு, இதை வந்துடுறோம். ஆனால் இன்றைக்கி நான் சொல்ல முடியும், என் குடும்பத்துலேருந்து இங்கே இருக்கிறவங்க எல்லோரும் சாட்சி, என் கூட ட்ராவல் பண்ணுறவங்க எல்லாருமே சாட்சி. ஒரு நாளும் சரி எப்போ வருவீங்கன்னு கேட்டதே கிடையாது என் குடும்பத்தில். அதுதான் என் மேலே அக்கறை இல்லைன்னு இல்லை, இவன் எப்படி இருந்தாலும் வந்து சேர்ந்துருவான் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கை. ஸோ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தர் நல்லவராக இருந்தார். கடைசியாக என்னோட பாஸுக்கு நான் நன்றி சொல்லணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்றேன். 2014 சேனல் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸ்டார்ட் பண்ணி போயிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பயங்கரமான பண பிரச்சனை. ஏன்னா ஸ்டார்ட் பண்ண உடனே நெக்ஸ்ட் மந்த்து எவ்ரி மந்த் வந்து ஆல்மோஸ்ட் 2 lakhs நாங்கள் பில் பே பண்ணணும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ரொம்ப அசிங்கப்பட்டு நிற்கிற ஒரு சூழ்நிலை. வாசலில் வந்து சில ஆட்கள் வந்து கத்திட்டு போகிற சூழ்நிலையில் நிற்கிறோம். அப்போ வந்து ஆண்டவர்கிட்ட நான் சொன்னேன், நீங்கள் தான் என்னை இந்த ஊழியத்துக்கு கூப்பிட்டீங்க, நீங்கள் தான் அழைச்சிங்க. ஸோ நீங்கள் காசு கொடுத்தா நான் வேலை செய்வேன், இல்லைனா வேலை செய்ய மாட்டேன். பட்னியாக கிடந்த வேணா கிடப்பேன் ஒழிய நான் யார் வீட்டு வாசலையும் நின்று எனக்கு காசு கொடுங்க, ஊழியம் செய்யணும், காசு கொடுங்க சொல்லி நான் கேட்கவே மாட்டேன் சொல்லி ஆண்டவர்கிட்ட ஒரு பொருத்தனை பண்ணேன். என்னோடய பாஸ் இன்னை வரைக்கும் சரி என்னோட எல்லா பில்ஸையும் பே பண்ணியிருக்காரு.
ஒரு பில்லு கூட பெண்டிங் கிடையவே கிடையாது. ஒரு இஎம்ஐ கூட சேனலுக்காக கிடையவே கிடையாது. ஒரு பைசா கடன் சேனலுக்காக கிடையவே கிடையாது. எல்லாவற்றையும் ஒரு நேர்த்தியாக பில்லு பே பண்ணிட்டார். அதே நேரத்தில் என் பாஸ் ரொம்ப ஸ்ட்ரிக்டானவர். நான் தப்பு செஞ்சால் பலான்னு ஒன்று மண்டையிலே போடுவார். நான் தடிக்கு விழுந்தா உடனே தூக்கி விடுவார். நான் கண்ணீர் வடிச்சேன்னா நெக்ஸ்ட் மினிட் என் கண்ணீரை துடைப்பார். உலகத்தில் நிறைய பேர் பிஸ்னஸ்லாம் நீங்கள் செய்யலாம். ஆனால் என் பாஸ் இஸ் த பர்ஃபெக்ட் மேன், இஸ் த பர்ஃபெக்ட் காட், இஸ் மோர் தென் எனிதிங். நான் முதல்ல ஒரு சின்ன கார் வச்சுருந்தேன். அதில் போட்டிருந்தேன் மை பாஸ் இஸ் அ ஜூவிஷ் கார்பெண்டர்னு சொல்லி போட்டு வச்சுருந்தேன். அன்றைக்கி என் பாஸாக ஏற்றுக்கிட்டேன். இன்னி வரையும் அவர் தான் என்னுடைய பாஸ். ஹி லீட்ஸ் மீ, ஹி கைட்ஸ் மீ, ஹி அட்வைஸ் மீ. என்னோட சூப்பர்வைசர் அவர் தான், என்னோட டீச்சர் அவர் தான், என்னோட ஃப்ரெண்டு அவர் தான், என்னோட கேர்டேக்கர் அவர் தான். ஐ கேன் கீப் கோயிங் ஆன். எல்லாமே சொல்லிகிட்டே போகலாம். இஸ் மை எவ்ரி திங். இன்னை வரையும் இந்த ஊழியத்தையும் சரி, என்னையும் சரி, என் குடும்பத்தையும் சரி, என்னுடைய ஆங்கர்ஸையும் சரி, என்னோட ஸ்டாஃபையும் சரி, என்னுடைய நேர்களையும் சரி அவர் பத்திரமாய் பாதுகாத்து வருகிறார். நான் யார் யாருக்கெல்லாம் ஜெபம் பண்ணுறேனோ அவங்களுக்கும் அவர் உதவி செய்கிறார். ஹல்லேலூயா. நிறைய பேருக்காக நான் ஜெபம் பண்ணியிருக்கோம். நிறைய பிசாசை ஓட்டியிருக்கோம். எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியாது. ஸ்டூடியோவில் நிறைய பேருக்கு பிசாசை ஓட்டியிருக்கோம். பாம்பு மாதிரி பிசாசு பார்க்கணுன்னா நீங்கள் ஸ்டூடியோக்கு வந்திருக்கணும். பாம்பு பிசாசு பார்க்கணுன்னா வந்திருக்கலாம். சிங்கம் பிசாசு பார்க்கணுன்னா வந்திருக்கலாம். இது போல் நிறைய பிசாசு. நான் ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லுவேன், என் பாஸை பேரை சொல்லுவேன், இன் ஜீசஸ் நேம்னு சொன்னால் போதும். அந்த எப்படியேப்பட்ட பேயாக இருந்தாலும் சார், சத்துருவாக இருந்தாலும் சரி, அலறி அடித்து ஓடுறதை நான் பார்த்துருக்கேன். கர்த்தர் நல்லவர். சரி, குட்டியாக ஒரு மெசேஜ் இல்லைன்னா எதுவுமே நல்லா இருக்காது. சின்னதாக ஆண்டவர் பாருங்கள், எப்பொழுதுமே டீம் ஒர்க்கை ரொம்ப அதிகமாக பிரியப்படுகிற தேவன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம காடே டீம் ஒர்க் தான். எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபாதர், சன் அண்ட் தி ஹோலி ஸ்பிரிட். இல்லை, 3 பேர் சேர்ந்து தான் ஒரே கடவுளாக நாம் வணங்குறோம். டீம் ஒர்க். ஜீசஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவரும் டீம் ஒர்க்கில் ரொம்ப பிரியப்படுகிற ஒரு தேவன். எப்படின்னா 12 சீஷர்களை கூப்பிட்டுக்கிட்டாரு. 12 மாறிச்சு. இன்றைக்கி கோடியாக நாம் இருக்கிறோம். இல்லை, பவுல் எடுத்துக்கிட்டிங்கன்னா பவுலும் பார்த்திங்கன்னா அந்த டீம் ஒர்க்கை அதிகமாக நேசித்த ஒரு மனுஷன். பவுல் எங்கெல்லாம் ட்ராவல் பண்ணாரோ அவங்க கூட ஆட்கள் ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் இந்த டீம் ஒர்க்கில் பார்த்திங்கன்னா என்றைக்கு நம்ம டீமாக சேர்ந்து வேலை செய்கிறோமோ அன்னைக்கு ஒரு வேலையை ஆரம்பித்த உடனே பார்த்திங்கன்னா முதல்ல நமக்கு பெரிய பிரச்சனைகள் வரும். ஆண்டவர் இந்த ஊழியத்தை ஸ்டார்ட் பண்ண 3 காரியங்கள் எனக்கு சொல்லிக் கொடுத்தது. அதுதான் ஒரு சம்பவத்தை வேதாமத்துலேருந்து ஒரு சம்பவத்தின் மூலமாக நான் உங்களோட சொல்லுகிறேன். என்றைக்கு ஒரு டீமாக சேர்ந்து ஒரு காரியத்தை நம்ம செய்யலாம் சொல்லி பிளான் பண்ணுறோமோ இமீடியட்டாக தேர் இஸ் அ அப்போசிஷன். ஒரு பிரச்சனை உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். பார்த்திங்கன்னா நெகேமியா இடிந்து போன மதில்களை கட்ட வேண்டும் சொல்லி பெரிய ஒரு விஷயம் கொடுக்குறார். ராஜா கிட்ட பெர்மிஷன் வாங்குறாச்சு. ராஜாவும் ஓகே சொல்லியாச்சு. ஸ்ட்ரைட்டாக இடத்துக்கு போகிறார், சர்வே எடுக்கிறார், ஜெருசலேம் சென்று எல்லாத்தையும் பார்க்குறாரு. பார்த்து ஸ்டார்ட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா நெகேமியா 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் சன்பலாத் தொபியான்னு சொல்லி 2 பேர் வருவாங்க. இவங்க 2 பேரும் நெகேமியாவுக்கு பிரச்சனைகளை கொடுப்பாங்க. ஆனாலும் இவங்க விடாமுயற்சினால பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனையை மேற்கொண்டு எல்லாவற்றையும் தேவனோட கிருபையினால அதை துவங்குவாங்க. இன்னைக்கு நீங்களும் இந்த குடும்பத்தில் ஒரு நபராக இருக்கிறீங்க. டீமாக நம்ம வேலை செய்கிறோம், டீமாக ஊழியம் செய்கிறோம். நம்ம ஊழியம் செய்யலாம்னு நினைக்கும் போது தான் பார்த்தீங்கன்னா குழந்தைக்கு உடம்பு சரியில்லாமல் போகும். நல்லா போயிட்டு இருந்த பிஸ்னஸ் அப்போ தான் ஸ்லோ டவுன் ஆகும். திடீர்னு பார்த்தா ரிப்பேரே ஆகாத கார் அன்றைக்கி தான் ரிப்பேர் ஆகும், பைக் ரிப்பேர் ஆகும், ஊழியத்துக்கு போக தடை உண்டாகும். ஆனால் நம்முடைய நோக்கங்கள் ஒன்றாக இருக்குமானால், நம்முடைய எண்ணங்கள் ஒன்றாக இருக்குமானால், நம்முடைய விஷன் ஒரே நோக்கமாக இருக்குமானால் கர்த்தர் அதை வாய்க்க பண்ண அந்த பிரச்சனையை மேற்கொள்ளும் போது தான் உங்கள் குடும்பத்தில் ஒரு ஆசீர்வாதம் வரும். முதல்ல நீங்கள் ஊழியம் செய்யணும்னு நினச்சாலே, இல்லை ஒர்க் பண்ணணும்னு நினச்சாலே, ஆண்டவருக்காக ஏதாவது ஒன்று செய்யணும்னு நினச்சாலே ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வர ஒரு பெரிய ஒரு காரியம் என்னென்னா பிரச்சனைகள். 2ஆவதாக நீங்கள் பார்த்தீங்கன்னா டீம் சேர்த்தாச்சு, வேலையை ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னு பார்க்கும்போது எந்தெந்த ஆட்களை எந்தெந்த இடத்துல வைக்கிறது பெரிய ஒரு வேலை. எந்தெந்த ஆளை எந்தெந்த வேலையை செய்ய வைக்கிறதுன்னு சொல்லி ஒரு பெரிய வேலை. ஆனால் ஆண்டவர் சொன்னார், நீ மட்டும் இந்த ஊழியத்தை செய்ய முடியாது, உன் கூட நிறைய ஒரு பெரிய டீம் வேணும். அப்படி இருந்தால் தான் இந்த ஊழியத்தை செய்ய முடியும். நீ டீமை செலக்ட் பண்ண அப்படின்னு சொன்னார். அன்னையிலேருந்து நான் தேடிட்டே இருக்கேன், இன்னை வரையும் தேடிட்டே தான் இருக்கிறோம். ஆனால் ஆட்கள் ஆண்டவர் கொடுத்ததாக சில பேர் வெளியே போயிட்டே தான் இருக்கிறாங்க. ஆனால் நிலச்சி நிற்கிறவங்க இந்த ஊழியத்தில் சிலர் மட்டும்தான். அது நீங்கள் மட்டும்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். அதே நேரத்தில் 3ஆவது காரியம்,
உங்கள் கூட ஆள் இருப்பாங்க, ஆனால் பார்த்தீங்கன்னா அவங்க குறை சொல்கிறதுக்காகவே இருப்பாங்க. அதுவும் இந்த ஊழியத்தில் நிறைய பார்த்துட்டேன் நான். நெகேமியா 3ஆம் அதிகாரத்தில், நேரம் இல்லாதனால வாசிக்கல, 3:5 நீங்கள் வீட்டுக்கு போய் வாசித்து பார்த்தீங்கன்னா, கூட தான் இருப்பாங்க ஆனால் வேலையே செய்ய மாட்டாங்க. நம்மளை குறை சொல்கிறதுக்காகவே வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. அதுதான் அவங்களோட வேலையாக வச்சுருப்பாங்க. ஆனால் ஆண்டவர் சொன்னார், இது போல் ஆட்கள் உனக்கு வருவாங்க, ஆனால் நீ அவங்கள கடந்து போன்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார். இன்னை வரையும் இந்த ஊழியத்தில் அநேக கிரிட்டிசிசம் பார்த்தாச்சு, ஆனாலும் ஆண்டவர் வழி நடத்தி வருகிறார். ஆண்டவருக்கு எது பிரியமோ அதை நம்ம செஞ்சுட்டு வருகிறோம். ஆமென். இப்படிலாம் செஞ்சுட்டே இருக்கும்போது பாருங்கள், இந்த பெரிய ஒரு மெசேஜை நான் சுருக்கமாக முடிக்கிறேன். இடிந்து போன மதில்கள் வந்து பார்த்திங்கன்னா 3 கிலோமீட்டர். நெகேமியா கட்டின மதில்கள் 3 கிலோமீட்டர். அதோட ஹைட் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 40 ஃபீட், 40 அடி உயரம். அதோட வித்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 8.5 ஃபீட் வித்து. அதில் 34 வாட்ச் டவர்ஸை கட்டுறாங்க. அந்த மதிலில் 34 காவலாளிகள் நின்று அதை வாட்ச் பண்ணுவதற்காக 34 வாட்ச் டவர்ஸை கட்டுறாங்க. அதோடு கூட 7 மெயின் டோர்ஸை அந்த வாசலில் வைக்கிறாங்க. இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா 52 நாட்களில் இந்த டீம் செய்து முடிக்கிறாங்க. ஆமென் சொல்லுங்களேன். இது சாதாரண விஷயம் கிடையாது. அந்த காலத்தில் இப்படிப்பட்ட ஒரு மதிலை கட்டுவது, இவ்வளோ அகலமான மதிலை கட்டுவது சாத்தியமே இல்லை. ஆனால் தேவனுடைய கிருபையால் இவங்க செய்து முடிக்கிறாங்க. இன்றைக்கு 10 ஆண்டுகள் நாம் செய்து முடித்திருக்கோமானால் இது சாத்தியமே அல்ல, கர்த்தருடைய கிருபையால் இது செய்து. ஆமென் அல்லேலூயா. கர்த்தர் இந்த 10 இவங்க 52 நாட்களில் செய்து முடித்தாங்க. நம்ம அநேகரை தொடுவதற்கு, அநேகர் சுவிசேஷத்தை எடுத்து செல்வதற்கு ஆண்டவர் நம்மை 52 நாட்களில் அவளுக்கு என்ன கிருபை கொடுத்து அவளை ஆசீர்வதித்தாரோ அதே கிருபையை நம்ம மேலே கொடுத்து 10 ஆண்டுகளாய் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து வருகிறார். தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். ஆமென். ஸோ நான் கடகடன் சில பேர்களை வாசிக்கிறேன், உங்களை நன்றி செலுத்தும்படியாக நான் சொல்கிறேன். முதல்ல மனோ அண்ணா, இவரை பற்றி நான் ரெண்டாவது வந்து ஒரு நபரை சொல்லாமல் நான் விட்டுட்டேன். நான் என்னைக்கு டல்லாக இருக்கணும் அன்றைக்கி முதல் ஃபோன் பார்த்திங்கன்னா இவருக்கு தான் போகும். நான் என்னைக்கு இன்றைக்கி நம்மளால், ஏன்னா ஊழியக்காரன் சில நேரத்தில் பார்த்திங்கன்னா பல பிரச்சனைகள் மத்தியில் இருப்போம். அதே நேரத்தில் புல்பிட்டில் வந்து நின்று கர்த்தர் உங்களை நிச்சயமாக ஆசீர்வதிப்பார், உங்களை பழுகி பெருக செய்வார் அப்படி சொல்லணும். அது நிச்சயமாக முடியவே முடியாது. மனசுக்குள்ளே பாரம் இருக்கும், வேதனை இருக்கும், தேவைகள் இருக்கும். இது மத்தியில் நின்று சொல்லணும்னா முடியவே முடியாது. அது போல் நேரத்தில் நான் முதல்ல ஃபோன் அடிப்பேன், ஐயா ஃப்ரீயாக இருக்கீங்களா அப்படி சொல்லி கேட்பேன். அவர் சொல்லுவார், அப்பா கிட்ட கேட்கணும் அப்படின்வார். சரி நீ கேட்டுட்டு சொல்லுங்க அப்படின்வேன். அவர் கேட்டுட்டு உடனே லைனில் வர, ஐயா நான் வரேன்யா அப்படின்வார். அவர் தான் என் அருமையான சகோதரன் பாஸ்டர் ராஜேஷ் சார்லஸ் அவர்கள். 5 மணி ஜெபம் ஸ்டார்ட் பண்ணோம், 5 மணிக்கு ப்ரேயர் ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் நான் வானகரம் மூவ் ஆகிட்டேன். மூவ் ஆன பிறகு அதுக்கப்புறம் இவர் தான் இந்த 5 மணி ப்ரேயரை செஞ்சுட்டு வர்றார். அது குளிராக இருந்தாலும் சரி, மழையாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் சரி. இங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தான், 1 கிலோமீட்டர்ஸ் தான். பட் இருந்தாலும் நீங்கள் இந்த ஃப்ளட் டைம்லலாம், ஆனால் அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா குளிர் ஒத்துக்காது. எப்போவுமே பார்த்திங்கன்னா காதில் பஞ்சு வச்சுருப்பார், எப்போவுமே இருக்கும். அப்படிப்பட்ட சூழ்நிலையும் சரி, குளிராக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, ஒரு நாள் கூட மிஸ் பண்ணவே மாட்டார். அப்படி மிஸ் பண்ணுறதாலும் என்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லி, ஐயா இன்றைக்கி போக முடியாது, இன்றைக்கி ஒரு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லுவார். ஸோ இரண்டாவதாக பாஸ்டர் சார்லஸ், மூன்றாவதாக அருமையான சகோதரர் பிரபு, ஏஞ்சல் அக்கா, ஹெலன், பிரேம் பிரதர், கேப்ரியல் பிரதர், மோகன்ராஜ், ஹேனா சிஸ்டர், மோனிகா, சார்ல்ஸ் பிரதர் குடுவாஞ்சேரி, கேப்ரியல் பிரதர், ஏபிள் பிரதர், ஆப்ரகாம், ஸ்டீஃபன், சந்தியா சிஸ்டர், கிரேஸ் சிஸ்டர், ஸ்ரீதேவி சிஸ்டர், ஸ்ரவன் பிரதர், ஷெரின் சிஸ்டர், பிளஸ்ஸி, பூமணி சிஸ்டர், சுபா சிஸ்டர், எம்சி பால் அண்ணன், பிசி பால் அண்ணன், அவங்களாம் வந்து ஸ்க்ரீன்லேயே வரமாட்டாங்க. அவங்க பிள்ளைங்க ஃபோனில் பேசியிருக்காங்க. இன்னை வரையும் சரி, மாதம் ஒரு குறிப்பிட்ட நபர்கிட்டேருந்து காணிக்கை வாங்கி எனக்கு கலெக்ட் பண்ணி கொடுக்குறாங்க. அவங்க இது யாருமே செய்ய மாட்டாங்க, அவங்களோட வேலைகள் அதிகம். இருந்தாலும் பாலண்ணன் கொஞ்சம் எழுந்து நின்னீங்கன்னா நல்லாயிருக்கும். நம்ம கொரட்டூர் எப்சிபாவோட அப்பா அவங்க தான். ஸோ பாலண்ணன் ரொம்ப நன்றி. பாலண்ணன், செல்வி அம்மா, காருணி அம்மா அண்ட் தமிழ் பிரதர் இப்போ தான் ரீசெண்டாக நம்ம கூட ஜாயின் பண்ணார். ஸோ தமிழ் பிரதர், ஜெயக்குமாரி சிஸ்டர், ஜெனிஃபர் சிஸ்டர், பிரைசி, சுகீர்த்தா, அகல்யா, பவானி, டெல்சி சிஸ்டர்,
ஜட்சன் பிரதர், கீர்த்தி சிஸ்டர் அண்ட் டேவிட் பிரதர். வேற யார் பேர் நான் விட்டுட்டேனா? வேற பேர் விட்டானா? இல்லை கிட்ஸ் ஓகே. கிட்ஸில் எல்லா குட்டீஸ், ஏஞ்சல், ஸோ இது போல் நிறைய பிள்ளைங்க இருக்காங்க, மோசஸ், ஆரோன். ஸோ இவங்க எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றி. அவங்களோட பேரண்ட்ஸ்க்கு நன்றிகள். அண்டு நம்மளுடைய ரிவைவல் பண்ணுற எபினேசர் பாஸ்டர், எபினேசர், ஃப்ராங்க்லின், ஜேம்ஸ் ஜெபமணி, ஜோன்ஸ் ஆண்டி, பிரபுதாஸ் பாஸ்டர், அண்ட் நமக்கு கீபோர்ட் அண்ட் பேட் உதவி செய்கிற ஐசக், தீபக், இவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிகள். ஸோ நிறைய லிஸ்ட் இருக்குது, ஆனால் நிறைய இன்னும் தேங்க்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். டைம் பத்தலை. ஆல்ரெடி 9:10 ஆகிடுச்சு. இப்போ தான் நீங்கள் டைம் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எனிவே தேங்க்யூ ஸோ மச். இது முதலாவது தேவனுக்கு நன்றி, இரண்டாவதாக என்னோடய ஸ்டாஃப் அண்டு ஆங்கர்ஸ்க்கு மனமார்ந்த நன்றிகள், எல்லாத்துக்கும் மேலாக நம்முடைய வியூவர்ஸ்க்கு மனமார்ந்த நன்றிகள். கடைசியாக சொல்லணும்னா, இந்த சபையை நமக்கு அடிக்கடி கொடுத்து உதவுகிற அருமையான பாஸ்டர் இமானுவேல் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள், அவர் குடும்பத்துக்கு நன்றிகள்.